இன்று தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரச்சினைகளை கிளப்ப காத்திருக்கும் எதிர்க்கட்சிகள். அரசியலில் குதிக்கிறாரா உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட தேசிய அளவிலான நிகழ்வுகளை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நாட்டில் அனலை கிளப்பும் பிரச்சனைகளுக்கிடையே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கூட்டத்தொடரில் 16 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக சர்ச்சைக்குரிய மற்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணையில் உள்ள வக்பு வாரிய திருத்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய பாஜக அரசு முயற்சி மேற்கொள்ளும் என தெரிகிறது. அதே சமயத்தில் 5 புதிய மசோதாக்களை அறிமுகம் செய்து நிறைவேற்ற பாஜக கூட்டணி அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக ஒரு நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வர வாய்ப்புள்ளது. இந்தியாவின் பின்தங்கிய பகுதியாக கருதப்பட்ட கிழக்கு பகுதியை தாம் நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக கருதுவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற ஒடிசா பார்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், புதிய அரசு அமைந்த 100 நாட்களுக்குள் ஒடிசா மாநிலத்திற்கு 45,000 கோடி ரூபாய் மதிப்புடைய முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் ஒடிசாவிற்கு தற்போது ஒதுக்கும் பட்ஜெட் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை விட 3 மடங்கு அதிகம் என குறிப்பிட்ட அவர், ஒடிசாவின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு துறையிலும் வேகமாக பணியாற்றி வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வன்முறை வெடித்த சம்பல் பகுதியில் 24 மணி நேரத்திற்கு இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. மசூதியை ஆய்வு செய்ய சென்ற காவல்துறையினர் மீது பொதுமக்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியது மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 20 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் அங்குள்ள பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் போதை பயிர்களை அழிப்பதற்காக சென்ற காவலர்களை ஆயுதமேந்திய குழுவினர் தடுத்து திருப்பி அனுப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்போக்பி மாவட்ட காவல் உயர் அதிகாரியின் உத்தரவின் பேரில் மலைப்பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட போதை பயிர்களை அழிப்பதற்காக அந்த பகுதி காவல்துறையினர் புறப்பட்டு சென்றனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக மலைப்பகுதிகளில் நடந்து சென்ற போலீசுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. பாதி வழியிலேயே அவர்களை தடுத்து நிறுத்திய 90 பேர் கொண்ட ஆயுதமேந்திய குழுவினர் திரும்பி செல்லுமாறு எச்சரித்தனர். மலைப்பகுதிகளில் ஏறி செல்ல வேண்டும் என்பதற்காக போலீசார் 3 துப்பாக்கிகளை மட்டுமே எடுத்துச் சென்றதால் எதிர்த்து சண்டையிட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் கார் பார்க்கிங் செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இளைஞரை 6 பேர் கொண்ட கும்பல் வெளுத்து வாங்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. பரபரப்பான மார்க்கெட் சாலையில் யாருடைய காரை பார்க் செய்வது என்பது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதால் இளைஞர் ஒருவரை 6 பேர் கொண்ட கும்பல் கீழே தள்ளி புரட்டி எடுத்தனர். இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த 4 மாதங்களில் இல்லாத அளவிற்கு சரிவை சந்தித்திருக்கிறது. நவம்பர் 15ஆம் தேதியுடன் முடிந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மேலும் $17.8 பில்லியன் குறைந்து கையிருப்பு $657.89 பில்லியனாக சரிந்தது. கடந்த 6 வாரங்களில் நமது அந்நிய செலாவணி கையிருப்பு $30 பில்லியன் என்ற அளவிற்கு குறைந்திருக்கிறது. டாலரின் மதிப்பு அதிகரித்து வருவதாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து வருவதாலும் நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு சரிந்துள்ளதை ரிசர்வ் வங்கியின் தரவுகள் வெளிக்காட்டுகின்றன. இந்தியாவின் பெரும் பணக்காரரான கௌதம் அதானி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் விஷால் திவாரி என்பவர் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கும் தற்போது அதானி மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேச நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக முழு விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நீதித்துறையின் நேர்மையை சந்தேகிக்கும் எந்த செயலையும் செய்ய மாட்டேன் என உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் உறுதிபட கூறியுள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பின் அரசியல் பயணத்தை தொடங்கலாமா என்ற கேள்விக்கு இதனை கூறினார். மேலும் நீதிபதிகளை சட்டங்களின் பாதுகாவலராக சமூகம் பார்ப்பதால் அவர்களின் வாழ்க்கை முறை சட்டங்களின் மீதான நம்பிக்கைக்கு இணங்க இருக்க வேண்டும் என கூறினார். சாமானிய மக்களை போன்றே நீதிபதிகளுக்கும் தனி சுதந்திரம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு உயர்தர நடத்தை இருக்க வேண்டும் என சமூகம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.